பொதுவாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பசியின்மை, உடல் எடை ரொம்ப குறைவாகவே இருக்குதுங்க. வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை உதிர்தல்ல இருந்து அதிகமான உஷ்ணம் இருந்து எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஒரு மூலிகை நமக்கு பயன்படுது. பிளட் பியூரிஃபையர். ஸோ பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். உடல் எடை குறைக்க இது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக தூக்கத்திலே விந்து வெளியேறுதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான உதிரப்போக்கு, மசில் கிராம்ப்ஸ் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் அருளால் நிறைய மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். ஏன்னா இந்த மூலிகை நிறைய இடங்களில் கிராமப்புறங்களில் நிறையவே கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய முழு தாவரமும் நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். எப்படிலாம் பயன்படுத்தலாம், ரொம்ப சிம்பிளாக நம்ம பல நோய்களுக்கு இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பசியின்மை, உடல் எடை ரொம்ப குறைவாகவே இருக்குதுங்க. வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை கிடையாது, ஆண்மை குறைவு ரொம்ப வருஷமாக இருக்குது, இல்லை எனக்கு ஒரு 50 வயதை கடந்ததுலேருந்தே இந்த ஆண்மை குறைபாடு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்திக்கலாம். தலைமுடி உதிர்தல்ல இருந்து அதிகமான உஷ்ணம் இருந்து எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஒரு மூலிகை நமக்கு பயன்படுது. அதுதான் ஆதண்டை. ஆதண்டை அப்படின்னு சொல்றது கற்ப மருந்துகள்ங்க. ஸோ இந்த கற்ப மருந்துகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த ஆதண்டை அப்படின்னு சொல்றது. அதாவது நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடி பழஞ்சோறும் ஆதண்டங்காய் வற்றலும் உண்டால் தேடி வரும் தெய்வ பெருவாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மூலிகைகளை பற்றி பழமொழிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஆதண்டையை பற்றி. அது என்ன ஆதண்டங்கை வற்றல் அப்படின்னு சொன்னால், இந்த ஆதண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை சின்ன சின்ன காய்கள் மாதிரி இருக்குங்க. இதை வற்றல் மாதிரி செய்து உண்வது நம்ம வழக்கத்தில் இருக்குது. இப்போ நிறைய வற்றல் போட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி இது ஆதண்டங்காய் அப்படின்னு சொல்கிற இந்த வற்றலை நம்ம உண்ணும் பொழுது உடலில் நிறைய நற்குணங்கள் நற்பலன்கள் நமக்கு கிடைக்குது. கொஞ்சம் துவர்ப்பு சுவையாக இருக்கக்கூடியதுங்க. இது பிளட் பியூரிஃபையர். ஸோ பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா, அதற்குமே இது பயன்படுதுங்க. முக்கியமாக ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஆதண்டை இலை இருக்கு இல்லைங்களா, இலையோட முழு சமூலம் கிடைச்சாலும் உங்களுக்கு ஓகே. சமூலம் அப்படின்னா முழு தாவரம், அந்த முழு மூலிகையும் நம்ம அப்படியே எடுத்துக்கிறது. ஸோ இந்த ஆதண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தோட முழு பாகமும் எடுத்து நிழலில் உலர்த்தி நம்ம பொடி செய்துக்கணும். ஆண்மை குறைபாட்டிற்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேங்க. இந்த ஆதண்டை மூலிகை பொடி இதை நீங்கள் எடுத்துக்கணுங்க. இதனோட நம்ம நெல்லிக்காய் பொடியும் எடுத்துக்கணும். நெல்லிக்காய் வற்றல், அதாவது வற்றலில் நல்லா அது நெல்லிக்காயை உலர்த்தி எடுக்கக்கூடியதான் வற்றல்னு சொல்கிறோம். இதை பொடியாக்கி நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆதண்டை முழு தாவரமும் நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். நெல்லிக்காய் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகு பொடி நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் மிளகோட சீரகமும் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் எந்த அளவுங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதண்டை முழு தாவரமும் இருக்குது இல்லைங்களா, இது 100 கிராம் எடுத்தோம்னா அடுத்து இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே 50 கிராம் எடுத்துக்கணுங்க. ஸோ 50 கிராம் இதை எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து, எல்லா மூலிகைகளையும் ஒன்றாக கலந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலை இரவு 2 வேளையும் பாலில் கலந்து சாப்பிடும்போது ஆண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக தூக்கத்திலே விந்து வெளியேறுதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த ஆதண்டங்காய் வற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த வற்றலை நம்ம சாப்பிடும்போது இது பசியின்மை, அரோசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரோசகம்னா எனக்கு எதுலேயுமே ஃபுட்டு பார்த்தாலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை டேஸ்ட்லெஸ்ஸாக நமக்கு இருக்குங்க, எந்த உணவு சாப்பிட்டாலும் எனக்கு சரியாக தெரியலன்னு சொன்னீங்கன்னா அது சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த ஆதண்டை பயன்படுது. ஆதண்டங்காய் வற்றல் நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது
உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த ஆதண்டை கற்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஆதண்டை மூலிகையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இது எப்படி நான் எடுத்துக்கிறது? இதனுடைய பலன்கள் எனக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு ரொம்ப நாள் அல்சர் இருக்கே, ஆண்மை தொடர்பான பிரச்சனை இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதண்டை கற்பம் அப்படின்ற மருந்தே உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. இந்த மருந்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு குறையாமல் இருக்குது, உணவு எடுத்த உடனே எனக்கு அல்சர் பிரச்சனை இருக்குது, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது சரியாகிறதுக்கு உங்களுக்கு இந்த ஆதண்டை கற்பம் பயன்படுங்க. ஸோ இந்த ஆதண்டை கற்பம் ரெகுலராக நம்ம காலை இரவு 2 வேளையும் நெய்யோடு கலந்து சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது ஆண்கள் மட்டும்தான் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களும் எடுத்துக்கலாம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நீண்ட நாளாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அஜீர்ணம் இருக்குது, முக்கியமாக இந்த பீரியட்ஸ் டைமில் டிஸ்மெனோரியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். அதாவது அதிகமான உதிரப்போக்கு, மசில் கிராம்ப்ஸ் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு இந்த ஆதண்டை கற்பம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. முக்கியமாக இந்த ஆதண்டை இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த தாவரம் கிடைச்சதுன்னா அந்த இலை சாறு எடுத்து முக்கியமாக எந்தெந்த நோய்களுக்கு இது பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ நிறைய பேருக்கு உங்களுக்கு அர்டிகேரியா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அர்டிகேரியானா தோலில் ஒரு தடிப்பு இருக்கிறது. ஸோ தடிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். கை வச்சு நீங்கள் எங்கேயாவது அழுத்தி சொரிஞ்சிங்க, அரிப்பு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல அதே மாதிரியான வரியாக ஒரு தடிப்புகள் ஏற்படுது, சிவந்து போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இந்த வெள்ளைப்படுதல் நிறைய பேருக்கு இருக்குங்க. பெண்கள் நிறைய பேருக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். உடல் உஷ்ணம் இருந்தாலோ இல்லை வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது, வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ ஏற்படக்கூடியது. இது சரி செய்யறதுக்கும் இந்த ஆதண்டை கற்பம் நமக்கு பயன்படுது. ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை வெள்ளைப்படுதல் தொடர்பான பிரச்சனைகளோ இருந்தால் இந்த ஆதண்டை கற்பத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். நிறைய வற்றல் நம்ம போட்டு சாப்பிட்றோம். இந்த ஆதண்டைக்காய் வற்றல் அப்படின்னு சொல்கிறதும் ஸோ உணவோடு சேர்த்து 2 நீங்கள் வச்சு சாப்பிடும்போது எப்படி நம்ம சுண்டை வற்றல் சாப்பிட்றோம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, கொத்தவரங்காய் வற்றல் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஆதண்டை வற்றல் நம்ம பயன்படுத்தும் போதும் இது செரிமானத்துக்கும் சரி, அல்சருக்கும் சரி, மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க. ஏன்னா பல வருஷமாக இது நம்மளோட கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பலர் ஸ்பெஷலாக இது திரும்ப கேட்டே வாங்கிட்டு போவாங்க. எனக்கு இந்த மெடிசன் மட்டும் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது என்னன்னு பார்த்தா கரெக்டாக ஆதண்டை கற்பமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.